நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு அந்தமான் சீல, சவுத் அந்தமான் சீல ஒரு அப்பர் ஏர் சர்க்குலேஷன் ஆனது ஃபார்ம் ஆச்சு. இந்த அப்பர் ஏர் சர்க்குலேஷன் ஆனது பார்த்தீங்கன்னா, நேற்று அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி மாதிரி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறியிருக்கு. இப்படி சவுத் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால்ல உருவாகியிருக்கிற இந்த சிஸ்டம் ஆனது பார்த்தீங்கன்னா, வரும் நாட்கள்ல நம்ம தமிழகம் நோக்கி நகருது. ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டை கடந்து மிகப்பெரிய அளவுல மழையை உருவாக்குன பெங்கல் புயலுடைய ட்ராக் ஆனது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த சிஸ்டமுடைய ட்ராக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அது ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் அந்தமான் சீல உருவாச்சு. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஸ்ரீலங்கா கிட்ட போச்சு. நார்த் ஸ்ரீலங்கால இருந்து ஒரு சில நாட்கள்ல அது டுவர்ட்ஸ் சென்னை, அதுவும் குறிப்பா பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் நடுவுல கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் அந்த சிஸ்டமும் மூவ் ஆச்சு. இப்ப வர இந்த சிஸ்டமும் அதே மாதிரி தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இப்படி சவுத் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால்ல உருவாயிருக்கிற இந்த லோ பிரஷர் ஆனது பாத்தீங்கன்னா, டிசம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிகள்ல டுவர்ட்ஸ் நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா நகர்றத உங்களால தெளிவா பார்க்க முடியும். டிசம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் ஆனது டெல்டா மாவட்டங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. அதாவது ப்ராக்சிமிட்டி டுவர்ட்ஸ் ஷோர் வந்து பாத்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்களுக்கு பேரலலா இந்த சிஸ்டம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். டிசம்பர் 18ஆம் தேதி காலை வந்து இது டெல்டா மாவட்டங்களை விட்டு இந்த சிஸ்டம் ஆனது டுவர்ட்ஸ் நார்த் தமிழ்நாடு நகருது. டிசம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு இந்த சிஸ்டம் ஆனது பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில ஆல்மோஸ்ட் ஃபார் த என்டையர் டே அந்த இடத்துல நிலை கொண்டிருக்கிற மாதிரி தான் இப்ப இருக்கிற மாடல்ஸ் காட்டுது. போன முறை வந்த பெங்கல் புயலானது பாத்தீங்கன்னா சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே வந்து கரையை கடந்தது. இந்த முறை இந்த சிஸ்டம் ஆனது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் நடுவுல கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. சிஸ்டம்ஸும் அதை சொல்லல. சிஸ்டம்ஸ் என்ன சொல்றதோ அதை தான் நான் சொல்றேன். இப்போ இருக்கிறத வச்சு பார்த்தா இந்த சிஸ்டம் ஆனது டுவர்ட்ஸ் நார்தர்ன் பார்ட் ஆஃப் சென்னை நகர்ற மாதிரி தெரியுது. அதாவது ஸ்ரீஹரிகோட்டா கிட்ட இந்த சிஸ்டம் ஆனது நகரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 18th டிசம்பர் 18, 19 அண்ட் 20th டிசம்பர் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 18, 17 இந்த டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு க்ளோஸா வரதுனால 17 மற்றும் 18ஆம் தேதிகள்ல டெல்டா மாவட்டங்களுக்கும் 18உடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் இந்த சிஸ்டம் குறிக்குது. அடுத்ததா ஐஎம்டி அபிஷியலா என்ன ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள்ல என்னைக்கு மழை பெய்யும் அப்படின்ற தகவலை பார்த்துட்டு நம்ம சென்னை நகருக்கு எண்ணில இருந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு போன்ற விஷயங்களை நம்ம ஒண்ணுன்னா பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 16 மற்றும் 17ஆம் தேதிகள்ல டெல்டா மாவட்டங்களுக்கு, அதாவது டெல்டா மாவட்டங்களுடைய கோஸ்ட்டுக்கு பேரலலா இந்த சிஸ்டம் ஆனது மூவ் ஆகிறதுனால டெல்டா மாவட்டங்கள், அதுவும் குறிப்பா தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை, மிக அதிகப்படியான கனமழை இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை, அதுவும் குறிப்பா திருச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், நம்ம செங்கல்பட்டு ஆகட்டும், இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு 17ஆம் தேதி அன்னைக்கு இருக்கு. 18ஆம் தேதி அன்னைக்கு இந்த சிஸ்டம் ஆனது பாத்தீங்கன்னா மேலும் நார்த் வேர்ட்ஸ் நகர்றதுனால கடலூரையும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், அதாவது கடலூர், பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ புதுவை, கடலூர்ல நல்ல மழை, மிக கனமழை ஆரம்பிக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் 18ஆம் தேதியிலிருந்து ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஐஎம்டி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 19ஆம் தேதி அன்னைக்கு இந்த சிஸ்டம் ஆனது பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் ரொம்ப க்ளோஸரா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த நாட்கள்ல நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இல்ல கொஞ்சம் உள்ள போனீங்க அப்படின்னா வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. உள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட் போன்ற பகுதிகளில் ஹெவி ரெயின்ஸ்க்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ஐஎம்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் ஆனது டுவர்ட்ஸ் ஆந்திரா லைட்டா நகர்ந்து நெல்லூர் நோக்கி இந்த சிஸ்டம் நகர்ந்து அப்படியே டிசப்பியர் ஆயிடுது. டிசம்பர் 20ஆம் தேதி மாதிரி கிளவுடியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல 1 சென்டிமீட்டர் இல்லைன்னா 1/2 சென்டிமீட்டர் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி சன்னியா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்ம சென்னை நகராகட்டும், இல்லை நம்ம சென்னை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களாகட்டும் நல்ல ஒரு மான்சூன் தான் இந்த வாட்டி நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 70 to 90 சென்டிமீட்டர்ஸ் ஆன் ஆவரேஜ், ஒரு பகுதியில் ஒரு மாதிரி மழை பெய்திருக்கு. பட் ஆன் அன் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா இந்த 3-4 மாவட்டங்களை பெய்திருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்காது. இன்னொன்று நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் பெய்த மழையினால, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பெய்த மழையினால எல்லா லேக்ஸ் நியர்பை சென்னையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்கு. அது பூண்டி ஆகட்டும், செம்பரம்
கேளம்பாக்கம் மாவட்டம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல் கெப்பாசிட்டிக்கு வந்துருச்சு. இந்த முறை நல்ல ஒரு ஸ்பெல்ஸ் ஆஃப் ரெயின் வரும் பட்சத்தில மறுபடியும் நீரை திறக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பார்க்கலாம் இந்த சிஸ்டம் அடுத்த ஒரு சில நாட்கள்ல எப்படி நகருது, எந்த அளவுக்கு நம்ம சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழைய குடுக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாரி சென்னையிலிருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.